ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் யானோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே அந்த தீ எரிஞ்சிட்ருக்கா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டுறானுங்க. யான்னாலும் இதை பார்க்கவே முடியலை. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த தீயை நோக்கி தான் ஓடி வந்துட்டுருக்கானா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிடுறாங்க. ஹீரோட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க, ராஜா வந்து சொல்லியிருக்காரு என் பையனை மன்னிச்சு விடுறாதா, அவனை எதுவுமே நீங்கள் பண்ணிடாதீங்கன்னு. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நின்றுட்டுருக்கான், எதுவுமே சொல்லலை. யான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கானா. அழுகக்கூடாதுப்பா, உங்கள் அப்பாவை நீ நம்புறதானா, உங்கள் அப்பா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருப்பாரா, இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற, உங்கள் அப்பாக்காக நீ தான் எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுக்கணும், நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைட் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவங்க அந்த தீ எரிஞ்சிட்ருக்குல்ல அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. யானும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் கீழே விழுந்துட்டுருக்கான். இந்தம்மா பார்த்தீங்கன்னா அந்த அக்னி குண்டத்தில் போயிட்டு மண்டையை அப்படியே முட்டி முட்டி கீழேயே விழுந்துருது. செத்து போயிடுச்சா என்னன்றது கூட தெரில. யானுக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டு தடுமாறி வந்துட்டுருக்கான். அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, அண்ணாவும் போயிட்டாரு, இப்போது நீங்களும் என்னை தனியாக விட்டு போயிட்டீங்களா, ஏமா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். அந்த அம்மா இன்னும் சாகலை போல், லைட்டாக கண் முழிச்சு பார்க்குது. இப்போ தானே சொன்னேன் நீ அழுகக்கூடாதுப்பா, நீ உயிரோடு இருக்கணும், நீ பண்ணி முடிக்கக்கூடிய வேலைகள் இன்னுமே அதிகமாக இருக்குது, உனக்காக நம் நாட்டு மக்கள் எல்லாருமே காத்துட்ருக்காங்க, நீ போகணும், அவங்க எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கறணும், நம்மளோட பேரை நீ தானப்பா அங்கே போய் காப்பாற்றணும், அதனாலேயே நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடுது. யானுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த நேரம் இந்த சோல்ஜர்ஸ் வேறு சும்மா இருக்க மாட்டானுங்க, அவங்க வேறு ஈட்டியை வச்சு நம்ம யானை கொலை பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அந்த நேரம் ராஜாவோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. இந்த பிரச்சனைக்கும் யானுக்கும் சம்மந்தமே கிடையாது. யான் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் சிட்டியில் வளர்ந்தனால அவனுக்கு டெத் பெனாலிட்டி கிடையாது, ஆனால் அவன் வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படி. யானுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கா. அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறான். அந்த வானத்துக்கே அது பொறுக்கலை. பயங்கரமாக மேகமூட்டம்லாம் கூடி இடியெல்லாம் இடிச்சு கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த தூண் எல்லாமே எரிஞ்சிட்ருக்கு. அந்த குண்டத்துக்கு மேலே விழுந்து அதில் இருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே அப்படியே கீழே விழுந்து இருக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. ஹீரோலாம் ஆடி போய் பார்க்குறான், என்னடா நடக்குது அப்படின்னு. யானை பார்க்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாவம் அவன் வானத்தையே பார்த்து அப்படியே கத்திட்டே கீழே விழுந்துடுறான். இந்த சைடு பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிரியான், என்னால் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியலை அப்படின்னு. இந்த சைடு ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அசிஸ்டன்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிக்காதீங்க, நடந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, உங்களால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்துட்டீங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே மோசமானது, இதுக்கு நான் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா வெய்ஸு அப்புறம் அவங்க அப்பா 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு யானை வந்துட்டு ராஜா தப்பிக்க விட்டாரு, ஆனால் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஸோ அவனை ஜெயிலே வச்சு போட்டு தள்ளிடுங்க, அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு. வெய்க்கு பார்த்தீங்கன்னா இதில் உடன்பாடே இல்லை, அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் இந்த ஜூ எரும மாடு இருக்கானே, சரிங்கப்பா, இதுக்கான வேலைகளை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். வெய் பார்த்தீங்கன்னா அவனோட ஆள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், நேராக ஹீரோட பிளேஸுக்கு போ, ஹீரோவை கண்டுபிடிச்சு யானில் பிரச்சனையில் இருக்கான் அப்படின்ற விஷயங்களை கன்வே பண்ண அப்படின்னு. அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் வில்லனை காட்டுறாங்க. இவனை மீட் பண்ணுறதுக்கு அவனோட அடியாள் வந்திருக்கான். என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, யான் வந்து உயிரோடு இருக்கானே. ஆமாம் உயிரோடு தான் இருக்கான், ஆனால் நான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா என் ஜோலியை முடிச்சு விட்ருவானுங்க, அதனால் நம்ம என்ன பண்ணணும், நான் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்குறேன்டா, நீ போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த யூகிக்கு தான் அந்த லெட்டர் எல்லாமே எழுதி அமுச்சு விட்ருக்கான். அந்த லெட்டருமே அவங்க கைக்கு கிடச்சிருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, யானை போட்டு தள்ளலாமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க.
ஸோ சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா யானை கொலை பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வெய்யோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவன் வந்தான், யானை கொலை பண்ணுறதுக்கு அவங்க அங்கிள் வந்து பிளான் எல்லாம் போடுறாங்களாமா அப்படின்னு. இது எதிர்பார்த்தது தானே, நம்ம கண்டிப்பாக பிரின்ஸை சேவ் பண்ணணும், என்னோட குதிரையை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த சைடை பிரின்சஸாக காட்டுறாங்க. இந்தம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே தூங்கி இருந்திருக்கும். இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குது. அப்போது ஒரு லேடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோ உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் அப்படி. இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட தான் உட்காந்துட்டு இருக்கா. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா? எனக்கு இப்படி தெரியும், நான் யானை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். அடடா, யானை பற்றி பேச வந்திருக்கீங்களா? அதான் அந்த தண்டனை மேடையிலேயே பார்த்தோம், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். நீயும் நானும் தான் யானுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, உன்னால் ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா? பிரின்சஸ்னாலேயே பண்ண முடியல, என்னால் என்ன பண்ணிட முடியும்? ஆனால் நீ தானே அவனை ஷூட் பண்ண அவன் தப்பிச்சு போகும்போது. நீ அதை நம்புறியா? நான் அவனை ஷூட் பண்ணியிருந்திருப்பேனா? இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எனக்கு ஒன்றை நம்பலான்னு தோணுது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்றது தெரியலை. அதே சமயம் நம்ம யானை காட்டுறாங்க. இவனோட நிலமை தான் ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. பாவம் அப்படியே படுத்துருக்கு. ஹீரோயின் தான் அவனை ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகமாகவே இருக்குது இவனை பார்க்கும்போது. அம்மா நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து யானோட ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. இவ அப்படி பார்க்குறா, எது ஃப்ரெண்டா? பிரின்ஸ் நல்லா தானே இருக்காங்க, ஏதாவது வேணுமா? அவருக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு, அதனால மெடிசன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்தாங்க, அவருக்காக கொஞ்சம் கஞ்சியெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், அதை கொடுங்க, நான் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரத்தக்கரெல்லாம் இருக்குது. இவளுக்கு அதை பார்த்தோன்னே சந்தேகமாக இருக்கா. அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கொட்டிகிட்டு இருக்கா. அந்த ஜெயிலில் ஒரு எலி இருக்கும் போல், அந்த எலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே செத்து போயிடுது. அவ்வளோதான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு போனவே ரிட்டன் வந்துட்டு இருக்கான். பாடுறா, நீ ரொம்ப அறிவாளியாக தான் இருக்க அப்படின்னு. உன்னை யார் அமுச்சு விட்டா? உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணாதான் ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நான் உன்னை கொன்றவா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அம்பெல்லாம் எடுத்து நீட்டிகிட்டு இருக்கான். இவன் அப்படியே பார்க்குறா, இவனை நம்ம பேசிகிட்டு இருக்காதான் ஏமாற்றணும் அப்படின்னு. உன்னோட இந்த ஸ்டைல் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நீ அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போது கண்டிப்பாக உனக்கு அந்த விண்ட் அப்புறம் அந்த க்ளவுடை பற்றி தெரியும் தானே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுறான். உனக்கு எப்படி அதை பற்றி தெரியும்? எனக்கே தெரியாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்துட்டு இருக்கா. என் கையில் ஒன்று இருக்குது பார்க்குறியா அப்படின்னா, கழுத்துலேயே ஒரு பஞ்சு தான். அவ்வளோதான், அவனோட ஜோலி அங்கேயே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா அந்த யூகேவை காட்டுறாங்க. யூகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, நம்ம அமுச்சு விட்ட ஆள் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் தான் அந்த ஆளை அமுச்சு விட்டுருப்பாங்க போல். இந்த சைடு நம்ம ஹீரோவையும் பிரின்சஸையும் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருக்கான், பட் என்ன அப்படின்றது தெரியல. பிரின்சஸ் வந்து கேட்குறா, இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும், உங்களோட பெஸ்ட்டை மட்டும் பண்ணுங்க, மற்றது கடவுள் விட்ட வழி, நம்ம போயிடலான்ட்டு. இங்கிட்ட நம்ம ஹீரோனை காட்டுறேன். யான் வந்து கண்முழிக்காமல் இருக்கிறது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. நீ இந்த மாதிரி படுத்திருக்காத, நீ வந்துட்டு கண் முழிக்கணும், நீ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது, உன்னை நம்பி நிறைய நாட்டு மக்கள் எல்லாம் அங்கே காத்துட்ருக்காங்க, நீ உயிர் வாழணும், உங்கள் அம்மாவோட வார்த்தையை நீ காப்பாற்றணும் அப்படின்னு. இவ பேச பேச அந்த சைடு யான் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணை திறக்கிறா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரியும் உனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இந்த நேரத்தில் தான் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி யான் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா லின்ச்சியை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமோட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு எப்படியாவது நம்ம பிரின்ஸை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நிறைய பிளான் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜெயிலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கானுங்க. இவங்க கெட்ட நேரமாக என்னன்றது தெரில. யூகி இருக்காங்கல்ல, அவங்க டீம் பார்த்தீங்கன்னா நம்ம யானை கொலை பண்ணுறதுக்காக ஜெயிலுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜோ வந்து அவங்களோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இதனால் அந்த 2 டீமுமே அங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க. போன எபிசோடில் அந்த ஜென்னு பையில நான் ஜூன்னு சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குழப்பத்தில் மாற்றி சொல்லிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இவனோட பேர் தான் ஜூ, அவன் வந்து ஜென்னு. இது பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 3 விரலை கட் பண்ணி விட்டுருப்பாள்ல, அதே மாதிரி நான் இவளோட 3 விரலை கட் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி இருக்கான். இவனுக்காக கடுப்பாயிட்டு இருக்குடே, மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு. அது எப்படா போவேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்துட்டு இருக்கா. ஸோ பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா. போதும் நிறுத்தேடி, அங்கே பாருடி அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா யானை பிடிச்சி வச்சுட்டானுங்க. ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே படுக்க போட்டு அவளோட விரலை பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ண போகிறானுங்க. யான் கத்திட்டு இருக்கான், டே அவளை விடுறா,
அவளுக்கு பதிலாக என்னோட விரலை நீ கட் பண்ணிக்க அப்படின்னு. பாரா இந்த காதல் ஜோடி ஐயோ என்னோட இதயத்தை டச் பண்ணிடுச்சு. ஆனாலும் நீ என்னோட ஃப்ரெண்டாக இருந்திருக்க, என் கையாலும் உன்னோட விரலெல்லாம் கட் பண்ண முடியாது, இந்தா நீயே கட் பண்ண அப்படின்ற மாதிரி கத்தியை தூக்கி போடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதறா, இல்லை நீ அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அவனோட சுண்டு விரலில் அப்படியே கட் பண்ணி விட்டுறான். இவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா, நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு அங்கேருந்து போயிட்டுருக்கானுங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகுறா. எதுக்கு இந்த மாதிரி பண்ண, இதுக்கப்புறம் உன்னால் அந்த வாழையே தூக்க முடியாது, அம்பெல்லாம் விடவே முடியாதுல்ல, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. இது ஜஸ்ட்டு விரல் மட்டும்தானே, உனக்காக என் உயிரை கொடுக்க சொன்னால் கூட நான் கொடுப்பேன், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவ்வளோதான். இவ பார்த்தீங்கன்னா யானை ஹக் பண்ணி அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவனுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோவை காட்டுறாங்க. இவன் இப்போ தான் ஜெயிலுக்கு வரான். நிறைய ஆட்கள்லாம் செத்து போய் கிடக்கானுங்க. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டுருக்கான். இப்போ அந்த ஜெயிலர்கிட்ட கேட்குறான் என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ அவரும் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜூ வந்தார், விரலை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பா போல். அப்படியே திரும்பி பார்க்குறா. ஹீரோக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் உயிரோட தான் இருக்கேன், சாகலை அப்படின்ற மாதிரி யான் சொல். இதுக்கப்புறம் ஏதோ கேட்க வரான் ஹீரோ. ஒரு நிமிஷம், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அன்னைக்கு இந்த சிட்டிலேருந்து தப்பிச்சு போகும்போது லாஸ்ட் மினிட்ல யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணாங்களே, அது நீ ஏன் அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராஜா உங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுத்து எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ண சொன்னாங்களா, நாங்கள் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணுறோம் அப்படின்றத. இவனும் ஆமான்றான். எங்கள் அப்பாவை கொலை பண்ண சொல்லி ராஜா ஆர்டர் போட்ட விஷயங்கள் உனக்கு தெரியுமா, இவனும் ஆமான்றான். அவ்வளோதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிரு. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், எல்லாமே ராஜாவோட ஆர்டரை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஓ, ராஜாவோட ஆர்டரை ஃபாலோ பண்ணியா, ராஜாவை கேட்டு தான் 10 வருஷமாக என் கூட ஃப்ரெண்டாக இருந்தியா. என் லைஃப்பில் ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை என் கூட வச்சுருந்தேன்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ கேவலமாக அசிங்கமாக இருக்குது. இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே பார்க்காத அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே விறுவிறுன்னு வெளியே வந்துட்டுருக்கான். இந்த ஜெயிலர்கிட்ட ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, யானுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை எல்லாத்தையுமே பண்ணிடுங்க, அந்த பொண்ணுக்குமே பண்ணுங்க, நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு. நேற்று நைட்டு ஜெயிலுக்கு முன்னாடி 2 டீம் வந்து சண்டை போட்டாங்கல்ல, அந்த விஷயங்களில் நம்ம யுவான் பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா. ஆமாப்பா, 2 டீம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. யானை கொலை பண்ணுறதுக்கு நிறையவே ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, அந்த ஜெயிலுக்கு நீனே இன்சார்ஜாக இருந்து பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே அம்பு விட்டு யாரோ ஒருத்தவங்க சாகடிக்கிறாங்க. வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். யானையும் ஹீரோயினையும் எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனால் இவன் பண்ணுற விஷயங்கள் எதையுமே வெளியே சொல்ல மாட்டான். இதனாலேயே நம்ம ஹீரோயினும் யானும் பார்த்தீங்கன்னா இவனை தப்பாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடை யான் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் ரொம்பவே சோர்வாக படுத்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே அவனோட கன்னத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கை வைக்க போகிறான்னா இவன் முழிச்சிடுறா. என்னாச்சு, உனக்கு தண்ணி தவிக்குதா அப்படின்னு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அவனும் குடிக்கிறான். நீ ரொம்ப நாளாக சாப்பிடல, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சாப்பாடு எல்லாமே வந்து அந்த ஜெயிலர்கிட்ட கேட்டுட்ருக்கான். இதை கொண்டு வரேன், ஹீரோ உங்க 2 பேத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். இவளும் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான், இந்தா சாப்பிடு அப்படின்னு. அவன் சாப்பிடாம நீ கொஞ்சம் சாப்பிடாச்சு அப்படின்னு கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்கான். அவளுமே சாப்பிட்றா. நம்ம 2 பேரும் இங்கே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்காத, கண்டிப்பாக உன்னை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன், அது என்னால் முடியும் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. நீ வந்து பிரின்ஸு, அதனால தான் உங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன், உன்கிட்ட பேசுகிறேன். இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லை, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், உன்னை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்காத. நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சதுக்கு காரணம் நீயா இருப்ப, நீ ரொம்ப நேர்மையான ஒரு பையன், அதனால் மட்டும்தான்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஓகே, நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கூட ஒருத்தி இருக்கா. அப்படியே ஜெயிலுக்கு வெளியே காட்டுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செத்து போய் கிடக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நின்று வர எல்லாத்தையுமே சாகடிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த ராஜசபையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கு. இப்போ யானோட கண்ட்ரி பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கு. அதை வழி நடத்துறதுக்கு எந்த ஒரு பிரின்ஸுமே இல்லை. இப்போ யாராவது ஒரு ஆளை அந்த இடத்துல போடணும் அப்படின்னா அந்த பர்சன் வந்து ராஜாவுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது, ராஜா சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு இவங்க ஃபேமிலியில் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க
இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப வில்லத்தனமாக தானே இருப்பானுங்க. இவனுங்களுக்கு மட்டும் அந்த யானோட சிட்டி போயிடுச்சு அப்படின்னா இவனுங்க சிட்டியவும் அந்த யான் சிட்டியவும் ஒன்று திரட்டி ராஜாவுக்கே ஆப்போசிட்டாக போர் தொடுத்து வந்து அவங்களே ராஜாவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ராஜா வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எவனையுமே தூக்கி அந்த யானோட சிட்டியில் போட மாட்டார். இவருக்குமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் புலம்பிகிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரி தான் எண்டு வரும் அப்படின்றத ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த யான் சிட்டியை பார்த்துக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வந்து நம்ம யான் மட்டும்தான். அவன் உயிரோடு இருந்து அவன் போய் அங்கே ஆட்சி பண்ணாதான் ராஜாக்கு எந்த ஒரு சிக்கலுமே வராது. அதனால தான் நான் பிரின்சஸ் கிட்ட ஒரு ஐடியாவை சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ராஜாவோட ஆர்டர் எல்லாத்தையுமே ஒருத்தவர் கொண்டு போய் டெலிவரி பண்ணுவார்ல, அவரை மீட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து யானோட ஹோம் டவுனில் தான் வளர்ந்தீங்க பிறந்தீங்க. ஸோ அவர் எவ்வளோ ஒரு நல்லவர், அவர் நேர்மையானவர் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யான் சிட்டியில் ஆட்சி பண்ணார் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ இதை பற்றி நீங்கள் தான் ராஜா கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா வத்தி வச்சிருது. ஸோ அந்த சைடு ராஜா பார்த்தீங்கன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துட்டுருக்காரு. இந்த நாய்ங்க எல்லாருமே ஹை பொசிஷனில் தான் இருக்குங்க. ஆனாலும் இதுங்களுக்கு அந்த யான் சிட்டி மேலே அப்படி என்ன தான் கண்ணு, அதில் என்ன தான் இருக்குது, எதுக்கு என்னோட யான் சிட்டியை எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லையா வேறு வழியே இல்லையா அப்படின்னு புலம்பும்போது இவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஒரு வழி இருக்குது. ராஜாவும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது யான் தான் அப்படின்னு. எது யானா, என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்க குடும்பத்தையும் மொத்தமாக நான் அழிச்சிருக்கேன், அவன் எனக்கு எதிரியாக வரமாட்டானா, பைத்தியமானி அப்படின்னு. இல்லை ராஜா, நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. யான் வந்து இப்போ ரொம்பவே அடிபட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கான். அதுவும் அவன் ரொம்பவே கரெக்டான முடிவுகளை எடுக்க முடியுமா அப்படின்றது கூட சந்தேகம்தான். அவன் உங்களோட சொல் பேச்சு எல்லாத்தையுமே கேட்பான். அதனால் அவனையே நம்ம அந்த சிட்டிக்கு பிரின்ஸாக போடலாம் அப்படின்னு. ஸோ அந்த ராஜா பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நீ சொல்கிற மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். உனக்கு பயங்கர மூளைதாயா அப்படின்னு ராஜா பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஹீரோ போட்ட அந்த பிளான் படி தான் போயிட்டுருக்கு. இந்த விஷயங்களை பிரின்சஸ் கிட்ட அந்த தாத்தா வந்து சொல்லிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நான் ராஜா கிட்டே எடுத்து சொல்லிட்டேம்மா, அவரும் வந்து இந்த விஷயங்களுக்கு ஒத்துப்பாருன்னு தான் நினைக்கிறேன், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த பிரின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம யானோட உயிரை இந்த மாதிரியாவது காப்பாற்றிட்டோமே அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம யானுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்கிறான். பட் அதை நம்ம யானும் ஹீரோயினும் புரிஞ்சுப்பாங்களா? அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை தப்பாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த விஷயங்கள் மாறுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.